எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் பார்க்க போகிறது ஒரு சிறப்பு வாய்ந்த அரிய தகவல். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை திருநாள், அதாவது ஆனி மாத அமாவாசை திருநாள். பேர்பட்ட அமாவாசை திருநாளிலே இன்று வரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தை யாரும் தவற விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டீர்களே என்றால் பல மடங்கு நல்ல பலனை நீங்கள் பெறுவீர்கள். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை திதியின் சிறப்புகளை கொஞ்சம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு கிழமைகளையும் ஒவ்வொரு முகூர்த்தங்களையும் திதிகளையும் ஒதுக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். அமாவாசைன்னா இதை செய்யணும், பௌர்ணமினா இதை செய்யணும் அப்படின்ட்டு சில விஷயங்களை ஒதுக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆனி மாத அமாவாசை திதியாகப்பட்டது முன்னோர்களின் வழிபாட்டிற்கு ஏற்ற உகந்த திதியாக கருதப்படுகிறது. முன்னோர்களினுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறது இந்த தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர்களுக்கு படசல் வச்சு கும்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு கொடுப்பது. ஆனி மாத அமாவாசையில் வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்து முன்னோர்களை மனதிலே பிரார்த்தித்து வணங்கி வேண்டிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சுகபோக வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்கைக்கு சாதம் அளிப்பது. காகத்திற்கு காலையில் வடித்த சாதத்தில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு கலந்து அதை காக்காவுக்கு வச்சு கும்பிட்டோம்னாலும் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சுகவாழ்வு கிடைக்கும். இந்த பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதனால் திருமண தடை வரும், தொழில் தடை வரும், நிறைய விஷயங்களில் நாம் அடிபட்டு போயிடுவோம். அதெல்லாம் வரக்கூடாது, அதிலிருந்து நாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா இது ஒரு சிறப்பான முறையாக வழிபாடாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லுகிறேன். அமாவாசை திதி வந்தது என்றாலே ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த நேரமாகப்பட்டது வரும். குறிப்பிட்ட முகூர்த்த நேரமாகப்பட்டது வரும். பார்த்தீங்கன்னா, சோடசக்கலை முகூர்த்தம் என்று நாம் அதை சொல்லுவோம். இந்த சோடசக்கலை முகூர்த்தத்தை தான் நாம் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த சோடசக்கலை நேரமாகப்பட்டது அமாவாசை திதியிலே குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களில் ஒரு 5 நொடிகள் மட்டும் இடம்பெறும். அந்த டைமிங்கை நாம் சரியாக கால்குலேஷன் பண்ணிவிட்டு நாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்களை உங்களால் பெற முடியும். அற்புதமான அதிசயமான பலன்களை பெற முடியும். அதில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சோடசக்கலை டைமிங் அப்போ நாம் என்ன மனசில் நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் பல நண்பர்கள் சொல்கிறாங்க, நினச்சங்க பெருசாக நிறைவேறலங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வருது. அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆசையை மனசில் நினச்சி வழிபாடை மேற்கொள்ளணும். பல பேர் பல ஆசைகளை மனதிலே நினைத்து பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல ஆசைகளை ஒருமுகப்படுத்தி ஒரே ஆசையை மனதில் நிறுத்தி பிரார்த்தனை செய்தால் அந்த ஆசை நிறைவேறும். அதனை தவிர்த்து நிறைய ஆசைகளை மனசில் நினச்சிக்கிட்டு அது நிறைவேறணும்னு வேண்டிக்க போது அது அடிபட்டு போயிடுது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சோடசக்கலை நேரம் 5 நொடிகள் இடம் பெற்றாலும் ஒவ்வொரு மணி நேரமாக பிரித்து சொல்கிறோம். அந்த 2 மணி நேரத்திலும் நீங்கள் முழு தியானத்தில் ஈடுபட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா பல பேர் 2 மணி நேரம் என்னால் ஈடுபட முடியாதுங்க, ஜஸ்ட் ஒரு மணி நேரம் ஈடுபடுறாங்க, எனக்கு பலன்கள் கிடைக்குமா, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஈடுபடுறாங்க, பலன்கள் கிடைக்குமா, கடைசி 1/2 மணி நேரம் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதுதான் தவறு. அப்படி ஈடுபட்டால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது. நீங்கள் கரெக்டாக ஒரு
2 மணி நேரமும் ஈடுபட வேண்டும். 2 மணி நேரமும் உங்களுக்கு சரியான பிரார்த்தனையோடு ஈடுபட வேண்டும். சரிங்க, இது எப்படி கால்குலேஷன் பண்ணணும்? சோடசக்கலை நேரத்தை கால்குலேஷன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிம்பிளாக கால்குலேஷன் பண்ணலாம். அமாவாசை திதி எப்பொழுது முடிவடைகிறதோ அந்த டைமிங்குக்கு 1 மணி நேரம் முன்பும் 1 மணி நேரம் பின்பும் இருக்கிற 2 மணி நேரத்தை தான் சோடசக்கலை நேரமாக நாம் கணக்கீடு செய்து சொல்கிறோம். இப்போ அப்படி பார்த்தோம்னா 6ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை உங்களுக்கு அதிகாலை 5 மணிக்கு அமாவாசை திதியாகப்பட்டது நிறைவடைகிறது. ஸோ அப்படி பார்த்தா இந்த பக்கம் 1 மணி நேரம், அந்த பக்கம் 1 மணி நேரம் அப்படின்னு கணக்கு வச்சா 4 மணியில இருந்து 7 மணி வரைக்கும், 5 மணிக்கு முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம். ஸோ 4 மணியிலேருந்து 7 மணி வரைக்கும் கரெக்டான காலை பொழுது. இன்னும் சொல்ல போனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அடுத்து வரும் சுப முகூர்த்தமாக இது கருதப்படுது. 3 to 5 பிரம்ம முகூர்த்தம், 5 to 6, 6:30 வரைக்குமே அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட அந்த எஃபெக்ட், அந்த சக்திகள்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் எப்பயுமே 4 to 6 அப்படிங்கிற கணக்கில் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த டைமிங்லேயும் வருது, காலை பொழுதுலையும் வருது. ஏன்னா சில டைம் இரவு பொழுதில் வந்துடும், செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க பிரார்த்தனைக்கு அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர். அப்படி இல்லாமல் கரெக்டான அந்த காலை பொழுதில் இந்த நேரமாகப்பட்டது வருது. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இதுவும் நம்மளுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நன்மைகளை எக்கச்சக்கமாக கொடுக்கக்கூடிய சனிக்கிழமையில் வருகிறது. பொதுவாக சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் மகா பிரதோஷம்னு சொல்கிறோம், பௌர்ணமி வந்தால் சிறப்புன்னு சொல்கிறோம், சிவராத்திரி வந்தால் சிறப்புன்னு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு தினங்கள் வந்தால் சிறப்புன்னு சொல்கிறோம். அதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமாவாசையாகப்பட்டது சனிக்கிழமையில் வந்தால் சிறப்பு. அதே மாதிரி இந்த சோடசக்கரை நேரமும் சனிக்கிழமையில் வந்தால் சிறப்பு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சோடசக்கலை டைமிங் சனிக்கிழமையில் வருவது என்பது உங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக நீங்கள் கருத வேண்டும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. அடுத்த கேள்வி, இதை யார் செய்யலாம், யார் பயன்படுத்தி பார்க்கலாம்? ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் என்று அனைவரும், ஆன்மீக நாட்டமுள்ள அனைவரும் இதனை பயன்படுத்தலாம். கண்டிப்பாலும் முழு மனதோடு பயன்படுத்தணும். இதில் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது, அவசியம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, வெரி சிம்பிள். நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இதை செய்ய முடியாது, குளிக்காமல் செய்ய முடியாது, வெறும் தரையில் அமர்ந்துட்டு செய்யக்கூடாது. எந்த ஒரு மந்திர ஜபமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, வெறும் தரையில் அமர்ந்து கொண்டு செய்யக்கூடாது. ஒரு பலகையோ ஒரு துணியோ விரித்து அதன் மீது நீங்கள் அமர்ந்து கொண்டு கிழக்கு வடக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு இது செய்யணும். இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்துகிறவங்க செய்கிற தவறு என்னன்னா, தீபம் ஏற்றாமல் செய்யறது. இதுவும் ஒரு பிரச்சனையாக தான் வருது. கண்டிப்பாக விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு அப்படிங்கிறது, அந்த தீபச்சுடர் அப்படிங்கிறது அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த தீபச்சுடராகப்பட்டது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். இது நாம் செய்கிற இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை உங்களோடு இணைக்கக்கூடிய ஒன்று தான். பிரபஞ்ச சக்தியோடு நம்மளுடைய அந்த ஒரு ஆசைகளையும் விஷயங்களையும் இணைத்து அதை இந்த புவியிலே பிரபஞ்சம் முழுவதும் பரவ செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ தீபம் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன அகல் விளக்கில் போட்டக்கூடாது. எனக்கு கொஞ்சம் 2 மணி நேரத்துக்குள்ளே அணைஞ்சு போச்சுனாலும் உங்களுக்கு இதுதான். ஸோ நல்ல ஒரு பெரிய அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போட்டுறணும். தீபம் போட்டுட்டு நாம் வணங்க வேண்டும். அதாவது ஏன் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விளக்கில் எண்ணெய் போட்டுட்டு திரி போட்டு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையிலே நீங்கள் மிகப்பெரிய அளவிலே எட்டாத உயரத்திற்கு செல்வீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது.
அதே மாதிரி இந்த அமாவாசை திதியையும் நாம் சரியாக யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாக அமாவாசையில் விரதம் இருந்து வழிபட்டால் நல்ல பலன். ஆனி மாத அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வருகிறது. விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவுகளை தவிர்த்து இறைவனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களினுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, பல பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் அதெல்லாம் தீர்றதுக்கு அமாவாசை வழிபாடும் ரொம்ப முக்கியம். அமாவாசை நாளில் உண்ணாமல் இருந்து இறைவனை வழிபாடு செய்து இந்த சோடசக்கலை நேரத்தையும் சரியான முறையிலே ஒருவர் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பான முறையிலே அவர்கள் இந்த உலகத்திலே அனைத்து விதமான சுகங்களையும் அடைந்து இறுதியிலே மோட்ச வாழ்வை பெறுவார்கள் என்பது எழுதப்படாத சத்தியமான ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக தவறாமல் பயன்படுத்தி பயனினை அடையுங்கள். நல்ல பலன் உண்டு. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.